விமன் இந்த பைபிள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தீனாள். யாக்கோபுக்கும் அவருடைய முதல் மனைவி லேயாளுக்கும் பிறந்த ஒரே மகளான இந்த தீனாள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சிருக்காங்க. அது என்னன்னு பாப்போமா? யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தை கூட்டிட்டு பதான் அராம்ல இருந்து கானான் தேசத்துல இருக்கக்கூடிய சீகேம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பட்டணத்துக்கு குடிபெயர்ந்து வராரு. ஒரு நாள் தீனாள் அந்த புது தேசத்து பெண்களை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போறாங்க. போன இடத்துல அத்தேசத்து பிரபுவான சீகேம் அப்படின்னு சொல்லப்பட்ட மனுஷன் இந்த தீனாளை கூட்டிக் கொண்டு போய் சயனித்து அவளை தீட்டுப்படுத்தி விட்டான். இந்த விஷயம் யாக்கோபுக்கு அதுக்கு போகுது. யாக்கோபு தன்னுடைய குமாரர்கள் வந்த உடனே அவங்க கிட்ட இந்த விஷயத்தை தெரியப்படுத்துறாரு. அவங்களும் மிகுந்த கோபம் உண்டவர்களா இருக்காங்க. இப்போ சீகேமுடைய தகப்பன் தீனால பெண் கேட்கறதுக்காக யாக்கோபு கிட்ட வராரு. அப்போ தீனாளுடைய 6 சகோதரர்களும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போடுறாங்க. என்ன கண்டிஷன் தெரியுமா? நாங்க விருத்த சேதனம் இல்லாத ஒருவனை எங்களுடைய சகோதரிக்கு கண்டிப்பா திருமணம் செய்து வைக்க மாட்டோம். நீங்க எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணிட்டு வாங்க, அப்புறமா எங்களுடைய சகோதரிய உங்களுக்கு தரோம் அப்படின்னு கண்டிஷன் போடுறாங்க. அதன்படியே சீகேமும் அவனுடைய தகப்பனும் அந்த பட்டணத்துல உள்ள எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணவும் செய்யறாங்க. விருத்த சேதனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுக்கு எல்லாம் நோவு எடுக்குது. அந்த ஊர்ல உள்ள எல்லா ஆண்களுக்கும் நோவு எடுத்த பிறகு தீனாளுடைய சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து நேரா ஊருக்குள்ள புகுந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி எல்லா ஆண்களையும் வெட்டி சாய்க்கிறாங்க. நடந்த அந்த சம்பவத்தினால ஒரு ஊரே மொத்தமா அழிக்கப்பட்டது. இந்த சம்பவம் ஆதியாகமம் 34வது அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. தீனால குறிச்சு இன்னும் டீட்டெயிலா ஒரு லாங் வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. அதோடைய லிங்க் நான் இந்த வீடியோக்கு கீழேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன். தேவைப்பட்டா கண்டிப்பா பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.